எல்லாருக்கும் வணக்கம். இது முந்தைய பதிவோட தொடர்ச்சியாக இந்த பதிவை பார்க்கலாம். ஸோ ஒரு கம்பெனி ஷேர்ஸை விற்கிற முடிவு பண்ணிச்சு. உடனே அந்த கம்பெனி என்ன பண்ணும்? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, நான் ஷேரை விற்கணும் முடிவு பண்ணிட்டேன், நீ 2 வாங்கிக்க, இல்லை பக்கத்து வீடு, எடுத்த வீடு, மேல் வீடுன்னு கதை தட்டி கொடுக்க போகிறது கிடையாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போது ஒரு விவசாயி ஒரு விளைச்சல், அது காய்கறியாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று எடுத்து எங்கே வருவார்? காய்கறி மார்க்கெட்டுக்கு, இல்லை பழம் விற்கிற மார்க்கெட்டுக்கு. அங்கேருந்து என்ன ஆகுனா, மக்கள் அந்த மார்க்கெட்லேருந்து வாங்கிப்பாங்க, காய்கறி மார்க்கெட்டில் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி தான் இவர் ஒரு ஷேர்ஸை விற்கிறதுக்கு ஷேர் மார்க்கெட்டை அணுகி அங்கேருந்து அது மூலிமா மக்கள் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் வாங்கிப்பாங்க. ஒரு காமன் பிளேஸ். ஸோ இது இன்னொரு வார்த்தையாகவும் சொல்லலாம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா 92 அந்த டயத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஊர்லலாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஏகப்பட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சென்னை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கோயம்புத்தூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அலகாபாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொல்கட்டா, இப்படி நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்த காலங்கள் இருக்குது. ஆனால் அந்த கம்பெனிகள் அந்த ஸ்டாக்கை விற்கிறதுக்கு, அந்த ஷேர்ஸை விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அது வந்து எல்லா மக்களையும் ரீச் பண்ண முடியல. என்ன காரணம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அந்த டயத்தில் அப்போது என்னென்னா, அவரோட நண்பர் வேறு ஒரு ஊரில் இருக்கார், டெல்லியிலையோ பாம்பேலையோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார். அங்கே அவரோட ஊரில், அவர் நண்பர் இருக்கிற ஊரில் ஒரு நல்ல கம்பெனி ஸ்டாக்கை விற்க போகிறாங்க, ஷேர் மார்க்கெட்டை ஷேர்ஸை விற்க போகிறாங்க அப்படின்னும்போது, அவர் அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. நல்ல கம்பெனி, சூப்பர் பேக்ரவுண்டு, நல்ல ஹெல்த்தியான கம்பெனி. அந்த இந்த ஷேர்ஸ் நல்ல இதுவாக இருக்கும், நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நமக்கு வாங்கி வச்சோம் அப்படின்றத உடனே இவர் என்ன பண்ணால், இவரோட நண்பருக்கு, சென்னையில் இருக்கிற நண்பருக்கு சொல்கிறாரு, எப்போ இது மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, நம்ம ஒரு கணிசமாக ஒரு அமௌண்ட்டு போட்டோம் அப்படின்னா அது ஒரு 10-20 வருஷத்தில் பல மடங்குகள் போக வாய்ப்புகள் உண்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபா போட்டோம் அப்படின்னா அது 1 கோடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர் நண்பருக்கு. சென்னையில் இருக்கிற நண்பருக்கு நம்ம நண்பர் சொல்கிறாரு, கரெக்டாக தான் இருக்கும், விஷயம் தெரிஞ்ச மனுஷன் அப்படின்றனால உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இவர் என்ன பண்ணுறாரு, சரி இப்போ நான் எப்படி வாங்குறது? அந்த இடத்துல தான் சிக்கல். இவர் இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி டக்கு நம்ம ஆன்லைனில் இங்கேருந்து அமெரிக்கன் மார்க்கெட்டில் இருக்க ஷேர்ஸே வாங்க முடியுது. அந்த மாதிரி இருக்க இன்றைக்கி டெவலப்மெண்ட்டே வேறு. ஆனால் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெவலப்மெண்ட்லாம் இல்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போய் இதை வாங்கணும். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து, இது நிறைய பேருக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. ஈவன் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐக்கும் இதெல்லாம் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு காலங்கள்லாம் இருந்தது. அப்போது இதை வாட்ச் பண்ண இந்திய அரசாங்கம், அதாவது 92 இருந்த இந்திய அரசாங்கம் இதை பார்த்துட்டு, சரி இதெல்லாம் நம்ம ஒழுங்கு பண்ணணும், இதை ஒழுங்காக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்ததுக்கு காரணம் இந்திய அரசாங்கம் உன்னிப்பாக அதை கவனித்து 92க்கு முன்னாடி இருந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்றதுக்காக உருவாக்கிய ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரி, அதுக்கப்புறம் சிக்கல் தீர்ந்துச்சா அப்படின்னா இல்லை. இந்த நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், ஷெல் கம்பெனிஸ். அதாவது பேருக்கு கம்பெனி இருக்கும், ஆனால் எதுவும் அந்த செயல்பாடெலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஷெல் கம்பெனிஸை. பேருக்கு அவ்வளோதான், வேறு பூட்டி தான் இருக்கும் அந்த கம்பெனி பேருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இது மாதிரி ஒரு நிறைய கம்பெனி அங்கங்கே அவன் கம்பெனி ஆரம்பித்து எடுத்துன்னு ஷேர் மார்க்கெட்டில் இந்த டாக்குமெண்ட்டை விற்று, ஷேர்ஸை விற்று காசு எடுத்துன்னு ஓடி போய்டும், அவனை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருந்த காலங்கள் இது. இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸுக்கும் சரி, நம்ம இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் எல்லாருக்குமே ஃபியர், பயம் வந்துடுச்சு, என்னடா இது சரியான இது இல்லையே அப்படின்ற மாதிரி. ஸோ இதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம அரசாங்கம் முடிவு பண்ணி, அதான் இந்திய அரசாங்கம் முடிவு பண்ணி, இதுக்கு ஒரு ரெகுலேட்டரி வேணும், அது சுயாட்சியாக இருக்கணும் அந்த போர்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்த ஒரு போர்டு தான் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற செபி. இது சுயாட்சி போர்டு. இது அதாவது பாடி, செல்ஃப் கவர்னிங் பாடின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற செல்ஃப் கவர்னிங் பாடியில் இதுவும் ஒன்று. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ராய், எலெக்ஷன் கமிஷன், சுப்ரீம் கோர்ட்,
பிசிசிஐ கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த துறையில் இவங்க எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். அரசாங்கம் இதில் தலையிட முடியாது. அதுதான் சுயாட்சி. ஸோ இதை வந்து கவனிக்க, அதாவது இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயும் பிஎஸ்சிலையும் எந்த கம்பெனிலாம் ஷேர்ஸை விற்க வருதோ அந்த கம்பெனி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க. இப்போ ஒரு கம்பெனி வருது, ஷேர்ஸை விற்க வருது அப்படின்னா, சரி வாங்க, யார் கம்பெனி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன ப்ராடக்ட் உங்களுது அப்படின்னு அந்த கம்பெனியை கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஷேர்ஸை நீங்கள் விற்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த கம்பெனியை 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த கம்பெனி அவங்களோட ரிசல்ட்ஸை கொடுத்தாகணும். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, Q1 ரிசல்ட்டு, Q3 ரிசல்ட்டு, Q4 ரிசல்ட்டுன்னு இந்த ரிசல்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் சப்மிட் பண்ணி ஆகணும். அதாவது அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அது இன்வெஸ்டருக்கு எந்த ஒரு சிக்கலையும் உருவாக்காது அப்படிங்கிற ஒரு உறுதியை வந்து இந்த செபி மூலியமாக கொடுத்தாங்க. இப்போ ஸ்ட்ரக்சர் உருவாயிடுச்சு. என்ன ஆச்சு? செபி கீழே NSE, BSE அப்படின்னு 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஷேர் மார்க்கெட். சரி, இப்போ ஒரு நிறுவனம் அவங்களோட ஷேர்ஸை எப்படி விற்கிறாங்க அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.